இந்த செய்தியுடைய தலைப்பு நள்ளிரவில் ஒரு விடியல். A dawn at midnight. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பொதுவாக மனிதர்கள் சில காரியத்தை ரகசியமாக செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் எதையும் பகிரங்கமாய் சாட்சிகளோடு செய்வதையே விரும்புகிறார். எதையும் ரகசியமாய் செய்வதை தேவன் விரும்புகிறதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை அல்ல, அது ஒரு சமூக வாழ்க்கை. ஆகவே ரகசிய கிறிஸ்தவர்களே கிடையாது. நாம் கிறிஸ்தவன் என்ற பகிரங்கமாக அறிவிக்கப்பட வேண்டும். நான் ரகசியமாக தொழுது கொள்வேன், ரகசியமாக வேதம் வாசிப்பேன் என்பது அவ்வளவு வெற்றி கொள்ளத்தக்கது அல்ல. பகிரங்கமாக ஆரம்ப நாட்களில் அப்படி இருந்தாலும் சீக்கிரமாக அவர்கள் கர்த்தருக்கென்று வெளிப்படையாய் வர வேண்டும். எதையும் நாம் ரகசியமாய் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கான ஒரு வாழ்க்கை பகிரங்கமாய் சாட்சிகள் உடையதாய் இருக்க வேண்டும். யாக்கோபை கடந்த வாரம் பார்த்தோம். அவன் புறப்பட்டு போகும்போது அவனுடைய மாமனார் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போவதானால் போகட்டும், நீ போ. ஏன் திருட்டளவாய் புறப்பட்டாய்? ஏன் சொல்லாமல் புறப்பட்டாய்? நீ சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் அல்லவா என்று. சொல்வதனாலே பல விளைவுகள் உண்டாகும், எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். அதற்காக ஒரு புத்திசாலித்தனத்தை அடைக்கலமாய் தேடக்கூடாது. யாக்கோபு இப்படி சொன்னால் இப்படி நடக்கும் என்று தன் அறிவை அடைக்கலமாய் எடுக்கக்கூடாது. நான் உண்மையை சொல்லுவேன், விளைவுகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் யாக்கோபு எடுத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், அதனுடைய விளைவுகளை கர்த்தர் தான் பார்க்க வேண்டும். விளைவுகளுக்கு பயந்து கொண்டு நான் உண்மையை மறைத்து வாழ மாட்டேன். இப்படித்தான் யாக்கோபு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தீர்மானங்களோடு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 31 அதிகாரம் 51, 52 வசனங்கள். பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்திற்கு வராதபடிக்கும், நீ இந்த குவியலை இந்த தூணையும் கடந்து என்னிடத்திற்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. இங்கே யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். லாபான் கற்களை போட்டு ஒரு குவியல் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த இரண்டுமே சாட்சியாக இருக்கின்றன. இந்த இடத்துக்கு பேர் மிஸ்பா. மிஸ்பாவில் உடன்படிக்கை. யாக்கோபு இதை கடந்து அப்பக்கம் செல்லக்கூடாது, லாபான் அதை கடந்து இந்த பக்கம் வரக்கூடாது. இதுதான் அவருடைய உடன்படிக்கை. மிஸ்பா என்பது சமாதானத்துக்கு அடுத்த காரியம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியம் அல்ல. இந்த மிஸ்பா உடன்படிக்கை என்பது சமாதான உடன்படிக்கை அல்ல, அது பிரிவின் உடன்படிக்கை. ஆவியின் உடன்படிக்கை அல்ல, மாம்சீகமான உடன்படிக்கை. லாபானும் யாக்கோபும் மாம்சீகமாக பிரிந்த இடம்தான், மன துயரத்தோடு வருத்தத்தோடு பிரிந்த இடம்தான் மிஸ்பா. இது தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள் மாம்சத்திலே ஏற்படுத்தக்கூடாது. சில சமயத்தில் பிரிந்து போக வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த பிரிவு கூட கர்த்தருடைய உத்தரவுப்படி இருக்க வேண்டுமே தவிர மானசீகமாக நாம் பிரிந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திலும் மாம்சீகம் வெற்றி பெறாதபடி ஆவியின்படி இருக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும். யாக்கோபும் லாபானும் மிஸ்பா என்ற இடத்துல
தூணை நிறுத்தி கற்குவியலை போட்டு, நான் அப்பக்கம் கடந்து வரமாட்டேன், நீ இந்த பக்கம் கடந்து வராதே என்று ஒருவருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். இந்த உடன்படிக்கை சந்தேகத்தின் உடன்படிக்கை, இது பயத்தின் உடன்படிக்கை. ஆகவே இது நல்ல உடன்படிக்கை அல்ல. அருமையானவர்களே, இந்த இடத்தை விட்டு இப்போது யாக்கோபு புறப்பட போகிறான். எப்படியோ லாபானை விட்டு பிரிந்து அவன் இப்போது தேவ சித்தத்தின்படியாக அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தர் அவனை வழி நடத்த போகிறான். பெத்தேலுக்கு போய் கொண்டிருக்கிறான். தேவன் நோக்கம் நிறைவேற போகிறது இப்போது யாக்கோபுடைய வாழ்க்கையில. ஆடு மாடு சொத்து சுகம் இவைகளோடு இருக்கும்போது அவன் நினைத்தான், இதுதான் கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம் என்று. அல்ல, இங்கிருந்து நீ புறப்பட்டு நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு வர வேண்டும். இதுதான் தேவ நோக்கம். யாக்கோபு இடத்துல சொத்துக்களை சம்பாதிப்பதும் வீடு கட்டி கொள்வதும் நல்லதுதான். அதோடு கூட தேவ நோக்கத்தை மனிதர்கள் மறந்துவிடக் கூடாது. யாக்கோபு மறந்தான். கர்த்தர் அவரை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். பின்தொடர்ந்த மாம்சிகத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இப்போது அவர் புறப்பட்டு போகிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் மாம்சிகமாகவே கடந்த நாட்கள் நடந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் தேவனோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாதபடி மாம்சிக பிடியிலே நீங்கள் சிக்கி தவிப்பீர்களானால் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் ஆவியின்படி நடக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இங்கே யாக்கோபு புறப்படுகிறான். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு காலையிலே புறப்பட்டான். காலையிலே புறப்படும் பொழுது அவன் மனதிலே ஒரு எண்ணம், பெத்தேலுக்கு போக வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் அந்த நாளிலே அவனுக்கு ஒரு மகத்தான காரியத்தை செய்ய வேண்டும். அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டார். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு சித்தத்தை வைத்தார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, காலை எழுந்ததுமே நீங்கள் ஒன்றை எதிர்பார்க்க, இந்த நாளில் கர்த்தர் எனக்கென்று ஒரு புதிய காரியத்தை செய்வார். எனக்கு அதிசயமான காரியத்தை இந்த நாளில் செய்யலாம். இந்த நாள் காலண்டரில் ஒரு சாதாரண நாள், என் வாழ்க்கையில் அன்றாட நாள். ஆனால் நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். என் கர்த்தர் இந்த நாளிலே என் வாழ்க்கையில் இடைபட வேண்டும். எனக்கு விசேஷமான காரியத்தை என் கர்த்தர் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காலையில் எழுந்திருங்கள். ஏன்னா நம்முடைய தேவனுடைய பெயர் அதிசயமானவர். ஆகவே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். என் கர்த்தர் இந்த நாளில் தேவ சித்தத்தின்படி ஒரு பெரிய நிகழ்வு என் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை எதிர்பார்ப்போடு இருங்கள். எதையும் எதிர்பார்க்கவில்லை யாக்கோபு. பெத்தேலுக்கு போக வேண்டும் என்று போகிறான். ஆனால் கர்த்தரோ அந்த நாளிலே ஒரு மகத்தான காரியத்தை செய்து அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க சித்தம் கொண்டார். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்களை முற்றிலுமாக மாற்றி போடுகிற நாளாக இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் கரம் நீட்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வேலை தொடங்கி உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். ஆகையினால் தேவ கரத்தை நம்பி ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு தொடங்கும். கவலை உள்ள மனிதனாய், பாரமுள்ள இருதயமுடையவனாய் சவுல் நடந்து கொண்டிருக்கிறான். கீசின் குமாரனாகிய சவுல் சஞ்சலமுள்ள மனிதனாக போகிறான். சவுலே, என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய்? நான் கழுதுகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். என் வீட்டிலிருந்து காணாமல் போன கழுதையை தேடுகிறேன். ஆனால் கர்த்தரோ அவனை சிங்காசனத்துக்கு அழைக்கிற நாளாக அந்த நாள் அமைத்தது. கழுதையை தேடி போகிற சவுலை
இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் மாற்றுகிற நாள். ஏதோ கவலையோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தரோ உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சஞ்சலத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ தன்னுடைய அநாதை தீர்மானத்தின்படி நமக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். எப்படி அறிவது? ஜெபம் பண்ணுங்கள், தேவ சமூகத்தை நேரத்தை செலவழியுங்கள். கர்த்தர் மகத்தான காரியங்களை நமக்கு அறிவிப்பார். கோபம், வைராக்கியம், இப்படி ஒரு வாலிபன் புறப்படுகிறான். அவன் பெயர் சவுல். தமஸ்கு பட்டணத்தானாகிய சவுல் கையிலே கிறிஸ்தவர்களை பழிவாங்கும்படியாக உத்தரவை பெற்றதோடு புறப்பட்டு போகிறான். ஆனால் அந்த நாள் வாழ்க்கையிலே மாறிவிட்டது. எந்த சத்தியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த வாலிபன் சத்தியத்துக்கு தூணாக அமையும்படி அந்த நாள் அமைந்து விட்டது. அந்த நாளில் ஒரு நிகழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. சவுல் சபையை கட்டுகிற மாபெரும் மனிதனாக மாறினான். ஆகவே திடீரென்று நடைபெறுகிற சம்பவங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி அமைத்து விடுகிறது. அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை யாக்கோபின் வாழ்க்கையிலே கொண்டு வர தேவ சித்தம் கொண்டார். என்னை கேட்கும் அருமையான சகோதரனை, உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ 10 11 அத்தோடு இது ஒன்று நாள் கழிந்து போவதாக எண்ணாதீர்கள். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் தேவன் எனக்கு தந்த நாள். இந்த நாளிலே கர்த்தர் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பான எதிர்பார்ப்போடு காலையிலே படுக்கையிலிருந்து எழுங்கள். இந்த நாளிலே விசேஷமாக கர்த்தருடைய கரத்தை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். அருமையானவர்களே, ஆகவே இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு காரியம் நடக்கப் போகிறது. அதை அறியாமல் அவன் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறான். வழியில் ஆதியாகமம் 31 அதிகாரம் 7 வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாக்கோபுடைய மனது எப்போதும் பிரச்சனையே பார்க்கிற மனது. அவன் வழியிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து போகவில்லை. எப்போதும் யாக்கோபுடைய சுவாபம் பிரச்சனையை எதிர்பார்த்திருப்பான். எது எதிரடியாக நடக்குமோ, எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போகுமோ, இப்படிப்பட்ட சுவாபம் உடையவன் தான் யாக்கோபு. புறப்படும் பொழுது தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறான், உன் தகப்பன் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினான் என்று. மாற்றினான் என்றால் ஏமாற்றினான் என்று அர்த்தம். அப்படி ஏமாற்றப்பட்ட மனிதன் தான் யாக்கோபு. ஆனால் அந்த வசனத்தை வாசியுங்கள், எப்படி சொல்லுகிறது வசனம்? உன் தகப்பன் என்னை ஏமாற்றினான், என்னை வஞ்சித்து என் கர்த்தரோ என்னோடு கூட இருந்தார். ஆகவே ஏமாற்றுகிறவர்கள் யார் என்று நாம் பார்க்க வேண்டியது. நம்மை யார் ஏமாற்றுகிறார்கள், நம்மை யார் வஞ்சிக்கிறார்கள், யார் நமக்கு துரோகம் செய்கிறார்கள், இது அல்ல கணக்கு. ஒரு கிறிஸ்தவன் பார்க்க வேண்டியது, என் எல்லா சூழ்நிலைகளும் என்னோடு இருப்பது யார். லாபான் ஏமாற்றலாம், ஆனால் யாக்கோபோடு இருந்தது யார்? கர்த்தர். ஆகவே அருமையானவர்களே, வியாதி வரலாம், பரிகாரியாய் கர்த்தர் கூட இருக்கிறாரா? பணப்பிரச்சனை வரலாம், என் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் கூட இருக்கிறாரா? அப்படியான தேவ சமூகத்தினுடைய சந்தோஷத்தினால் நிறைந்து பிரச்சனைகளை மறந்துவிடு. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இரு. அவரே இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். ஏன் கவலையோடு பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? யாக்கோபு பிரச்சனையை பார்க்கிறான். 10 முறை ஏமாற்றினாலும் கூட இருக்கிற கர்த்தரை அவன் மறந்து போகிறான். சொன்னாலும் கர்த்தர் மீது ஆழமான விசுவாசம் இல்லாதவனாகவே அவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே யார் நம் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். இப்போது பாருங்கள், பெத்தேலுக்கு வா என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவனுக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 28:15.
நான் உன்னோடே இருந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நீ போகின்ற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. அருமையான வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாக்குத்தத்தை பெற்றதற்கு இடையிலே பெரிய வனாந்தரம். எகிப்துக்கும் கானான் வாக்குத்தத்த நாடு. ஆனா எகிப்தை தாண்டின உடனே கானான் அல்ல, வனாந்தரம். என் பிரியமான சபையை, அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. எங்கே நிற்கிறீர்கள்? வாக்குத்தத்தத்துக்கு வெளியே அல்ல, வாக்குத்தத்துக்கு போகிற வழியிலே இருக்கிறீர்கள். அந்த வழி வனாந்தரம். அந்த வனாந்தரத்தை குறித்து பயந்து விடாதீர்கள். வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்குள்ள வழியே வனாந்தரம் தான். கர்த்தர் அப்படித்தான் வாழ்க்கையை அமைந்திருந்தார். இப்போது யாக்கோபு வனாந்தரத்திலே இருக்கிறார். அருமையானவர்களே, யாக்கோபு வாக்குத்தத்தத்தை நம்பி புறப்படுகிறான். எதை நம்பி இருக்கிறான்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. இந்த வார்த்தை நினைவுக்கு வந்து அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். இப்போது வழியிலே அவனுக்கு பிரச்சனை வருகிறது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார். அவளுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுவை வீட்டுக்கு எவ்விரு அழைத்தான். போகும்போது அவன் மகள் மரித்து போனாள். பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நேர் எதிரையாக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தரை அழைத்த நீ வெட்கப்படவே மாட்டாய். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நீ நிச்சயமாய் திரும்ப பெற்றுக் கொள்வாய். ஆகையினால் சமாதானமாயிருங்கள். இப்போது பிரச்சனை எதிர்நோக்குகிறது யாக்கோபை. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, வழியிலே ஒரு பிரச்சனை. அவனுடைய சகோதரனாக ஏசா வருகிறான் என்று வாக்குத்தத்தத்தை நோக்கி போகும் பொழுது பழைய பிரச்சனை ஒன்று வருகிறது. ஊரை விட்டே ஓட வேண்டிய காரணம் ஏசா. தான் பிறந்த வீட்டை விட்டு ஓட வேண்டியது ஏசாவினாலே. அவன் கோபம் பற்றி எரிந்தது. அதனாலே தான் ஓடி வந்தான். இப்போது 20 வருடம் கழித்து எல்லா சூழ்நிலைகளும் மாறி சொத்தோடும் சுகத்தோடும் உற்றார் உறவினர்களோடு அவன் தாய் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். பழைய பிரச்சனை இப்போது வருகிறது. ஏசா எதிரே வருகிறான். 20 ஆண்டுகளுக்கு உள்ள பிரச்சனை அப்படியே வருகிறது. அதை நினைத்து கலங்கி போகிறான். பிரியமானவர்களே, இந்த ஏசா யார்? இந்த ஏசாவை குறித்து கடைசியாக அவன் கேள்விப்பட்ட செய்தி என்ன? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. இப்போ தாய் சொல்லி அனுப்புகிறார், யாக்கோபே, உன் சகோதரனுடைய கோபம் பற்றி எரிகிறது. அது தனியும் மட்டும் நீ அங்கே இரு. 20 ஆண்டு கழித்து புறப்பட்டு போகிறான். அந்த கோபம் தணிந்ததா தெரியாது. இன்னும் பற்றி எரிகிறதா? அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனையாக அதை எதிர்பார்க்கிறான். 20 ஆண்டுகளாக மறந்து போன பிரச்சனை, 20 ஆண்டுகளாக அவனை சந்திக்காத பிரச்சனை மறுபடியுமாக அவனை சந்திக்க போகிறது என்று பயப்படுகிறான். ஏன் அப்படி? அவனை பகைப்பது சொந்த சகோதரன். சொந்த சகோதரனுடைய பகையை பற்றி வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 18:19.
அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. கவனியுங்கள், ஒரு பெரிய கோட்டையை கூட இடித்து நொறுக்கி விடலாம், ஆனால் பகை கொண்ட சகோதரனை திருப்ப முடியாது. பலமான ஒரு கோட்டையை கூட இடித்து நொறுக்கி விடலாம், ஆனால் சொந்த சகோதரன் நம்மை வெறுத்தால் அவன் மனதை திருப்ப முடியாது. ஏன் அப்படி? சொந்த சகோதரன் நம்மை பகைப்பதற்கு முன்பு நம்மை சிநேகித்தவன். அவன் சிநேகிதம் அவ்வளவு பலமாக இருந்தது. அவ்வளவு பலமுள்ள சிநேகிதம் இப்போது பகையாக மாறும்போது அது பலமுள்ள பகையாக மாறுகிறது. பலமுள்ள ஒரு அன்பு, நீண்ட கால அன்பு திடீரென்று பகையாய் மாறினால் அது நீண்ட கால பகையாய் மாறிவிடும். ஆழமான அன்பு நமக்கு பகையாக மாறினால் அது ஆழமான பகையாக மாறிவிடும். அதனாலே தான் நெருக்கமாக பழகினவர்கள் பகையாக மாறினால் கடுமையான பகையாக மாறிவிடுகிறது. இது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தாழ்பாள், இரும்பு தாழ்பாளரை போல அவ்வளவு பலமாக அந்த பகை மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அடிக்கடி யோசிப்பீர்கள், இவ்வளவாய் என்னை சிநேகித்தார்களே, ஏன் என்னை இவ்வளவாய் பகைக்கிறார்கள்? அதுக்கு ஒரே காரணம், அவள் அவ்வளவாய் சிநேகித்ததுதான். அந்த சிநேகம்தான் இப்போது பகையாக மாறிற்று. ஆகையினால் அது கடுமையான பகையாகத்தான் இருக்கும். உலகத்திலேயே கடுமையான பகை அண்ணன் தம்பி பகை, அக்காள் தங்கை பகை. அதை சமாதானப்படுத்தவே உலகத்தில் முடியவில்லை. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களிலே அக்காள் தங்கைக்குள்ளே பகை. காரணம் என்ன? அஸ்திபாரம் அன்புதான், பழகின அன்பு. இன்றைக்கு அந்த அன்பே பகையாக மாறும்போது கடினமாக மாறிவிட்டது. என் பிரியமான சபையே, உங்கள் உறவுகளிலே இப்படிப்பட்ட கடினத்துக்கு சம்மதித்து விடாதீர்கள். கடைசியாக கண்ணுறங்கும் வரையிலும் அக்காள் தம்பி தங்கையோடு பேசாத சரித்திரம் உண்டு. கல்லறைக்கு போகும் வரைக்கும் அண்ணனோடு பேசாத தம்பி, இது நல்ல சரித்திரம் அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. இரும்பு தாழ்பாளை போல மாறிவிடும். காலத்தினால் உடைபடாத பகை ஒரு பெரிய கோட்டையை கூட தகர்த்து விடலாம். என் பிரியமான சகோதரனே, உன் சொந்த அக்காளோடு உன் சொந்த அண்ணனோடு நீ பேசாதிருப்பாயானால் இந்த ஆராதனையிலே உன் பகையை தூரத்தள்ளு. நீ அன்போடு இரு. வேதம் சொல்வதை கவனியுங்கள். 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் சிநேகிக்க ஒரே ஒரு காரணம், என் கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையினால் இப்போது ஏசாவினுடைய பகை அதிகமாக இருக்கும் என்று இவன் எண்ணி வருகிறான். ஏனென்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று எண்ணி பயந்து அவன் வருகிறான். இப்போது பாருங்கள், ஏசாவிடத்தில் மாம்சீகம் மறுபடியும் வேலை செய்கிறது. மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டான், மாம்சத்தின் பிடியிலிருந்து. பழையபடியும் அவனுக்கு மாம்சீகமான எண்ணம் உண்டாகிறது. பாருங்கள், 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினான். ஏசாவை நிச்சயமாக அவனால் எதிர்க்க முடியும். ஏசா வந்து நின்றால் ஏன் என்னை எதிர்க்கிறாய் என்று கேட்க முடியும். ஏனென்றால் அவன் தலைமேல் சுமந்திருப்பது ஆசீர்வாதத்தை. உன் சகோதரனுக்கு நீ எஜமானாயிருப்பாய், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஈசாக்கு அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் ஆமென் என்று சொன்ன ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதத்தை பெற்ற அவன் இப்போது பயந்து நடுங்கி நிற்கிறான். நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், பிசாசின் மீது ஜெயமுள்ளவர்கள், வேத வசனத்தை பெற்றவர்கள். ஆனா பெல்லி சூனியத்துக்கு பயப்படுகிற கிறிஸ்தவன், பேய்க்கு பயப்படுகிற கிறிஸ்தவன், நாள் நட்சத்திரங்களுக்கு பயப்படுகிற கிறிஸ்தவன் மாம்சீகமானவன். ஏசா அப்படித்தான் பயந்து யாக்கோபு அப்படித்தான் பயந்து நிற்கிறான். அவசியமே இல்லை ஏசாவுக்கு பயப்பட. இப்போது சொத்தை எடுத்து கொடுக்கிறான் மாம்சீகமான வழி. ஏசாவை சமாதானப்படுத்த கர்த்தருடைய வழியை தேடவில்லை, ஆவிக்குரிய வழியை தேடவில்லை, மானசீகமாக கழுதைகளையும் குதிரைகளையும் அனுப்பி வைக்கிறான் சமாதானமாக இருக்கலாம் என்று. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக ஒன்றை செய்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 33 அதிகாரம் 10 அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது என்றான். எவ்வளவு தாழ்ந்து போனான் பாருங்கள். தேவனற்ற மனிதன் ஏசா, கர்த்தரை விட்டு விலகி போனவன் ஏசா, அழுது புலம்பியும் மனம் ஆறுதலை காணாமல் போன ஏசா, தேவ சித்தத்தை நிறைவேற்றாத ஏசா, சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின ஏசா, தேவனுடைய காரியத்தை குறித்து கருத்தற்ற ஒரு மனிதன். அவனை பார்த்து இவன் சொல்லுகிறான், உன்னுடைய முகம் தேவனுடைய முகம் போல் இருக்கிறான். ஏன் அப்படி அவருடைய முகம் கடவுளுடைய முகம் போல ஏன் இருந்தது? பயத்தினாலே. இன்றைக்கு பயத்தினாலே தங்களை சிறையில் போடுவார்களோ தண்டிப்பார்களோ என்பதற்காக இதய தெய்வமே என்கிறான். பயத்தினாலே சொல்கிறான் தெய்வம் என்கிறான். உலகத்தில் எந்த மனிதனுடைய முகமோ தெய்வ முகம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் முகம் மாத்திரமே தேவனுடைய முகம். ஆனால் பயத்தினாலே மனிதனுடைய முகத்தை பார்த்து தெய்வம் என்று சொல்லுகிறார். ஏசா அப்படித்தான். இப்போது பயத்தினாலே யாக்கோபு அப்படித்தான் சொல்லுகிறான். பயத்தினாலே என்ன சொல்லுகிறான்? உன் முகம் தெய்வத்தின் முகம் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அவ்வளவாய் தாழ்ந்து போனான். அது மாத்திரமல்ல, அவன் பேசும்போது சொல்லுகிறான், என் ஆண்டவனே என்று சொல்லுகிறான். யார் யாருக்கு ஆண்டவன்? யாக்கோபு தான் அவனுக்கு ஆண்டவன். ஆண்டவன் தான் எஜமான். ஆனா மாற்றி சொல்லுகிறான். காரணம் என்ன? பயம். வாக்கு தத்தத்தை தூர எறிந்தவர்கள் பயப்படுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு சுகம் தந்து கொண்டிருக்கிறார், பயத்தினாலே நீ மரணம் என்கிறாய். கர்த்தர் உனக்கு வாழ்வு என்று சொல்லுகிறார், நீ ஒரு தாழ்வு என்று சொல்லுகிறாய். உன் பயத்தின் அறிக்கையை தூர தள்ளு. உன் விசுவாசத்தின் அறிக்கை என்ன சொல்லுகிறது? நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். ஆமென். அதுதான் விசுவாச அறிக்கை. நீ நம்புகிறது வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகிய நான் ஒரு விசுவாசத்தை தளர விடாதே. சூழ்நிலையின் நெருக்கத்தினாலே, சந்தர்ப்பத்தின் மாற்றத்தினாலே நீ பயந்து போய்விடாதே. பயந்து போனால் தவறான அறிக்கை வந்துவிடும். மனிதனை தெய்வம் என்பாய், வாழ்வை தாழ்வு என்பாய், மரணத்தை ஜீவன் என்பாய், வெளிச்சத்தை இருள் என்பாய். இப்படி தாறுமாறாய் நீ பேச வேண்டியது இருக்கும். ஆகவே பயத்தை புறம்பே தள்ளுங்கள் அருமையானவர்களே. என் அருமையான சகோதரனே, சகோதரன், யாக்கோபு இப்போது புறப்பட்டு போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் 3 காலங்கள் இருக்கின்றன. அந்த நாளின் காலை பொழுது, அந்த நாளின் பிற்பகல், அந்த நாளின் நள்ளிரவு. இந்த 3 வேளையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, புறப்படுகிறார். அந்த நாள் 3 பகுதி: காலை பொழுது, பிற்பகல், இரவு. காலையில் என்ன நடக்கிறது பார்ப்போம். புறப்பட்டு போகிறார். 32 அதிகாரம் 1 வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். எதிர்பார்க்கவே இல்லை, அவன் கண்ணுக்கும் தெரியவில்லை.
யாக்கோபும் புறப்படும் பொழுது கூடவே தேவ தூதர்களும் புறப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் தேவ தூதருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் உண்டு. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கட்டும், என்னுடைய விசுவாசம், என் நம்பிக்கை, உங்களில் ஒருவருக்கும் ஆக்சிடென்ட் ஏற்படாது என்று. ஏன் அந்த விசுவாசம்? ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணும்போது தேவ தூதர்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி சொல்கிறீர்கள்? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 91:11, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆம். இந்த வசனம் யாருக்கு தெரியுமோ தெரியாத சாத்தானுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் தான் வழிகளை காக்கும்படி ஒரு நாள் வந்தவன். கர்த்தர் அவனுக்குத்தான் உத்தரவிட்டிருந்தார், போய் கவனி என்று. ஆகவே அவனுக்கு தெரியும், எஸ்கார்ட் டியூட்டி நமக்கு உண்டு, இவர்கள் போகும்போது தேவ தூதர்கள் போக வேண்டும் தெரியும். அதனாலே தான் ஆண்டவரிடத்தில் சொன்னான், தாழ குதியும் தேவ தூதர்கள் வருவார்களே என்று சொன்னான். பிரியமானவர்களே, நீ பயந்தால் தேவ தூதர்கள் விலகி விடுவார்கள். ஆகவே தைரியமாகிறோம். கிறிஸ்தவனுக்கும் பகைக்கும் வெகு தூரமாக இருக்க, பயத்துக்கும் வெகு தூரம் இருக்க வேண்டும். ஆகவே தைரியமாக இருங்கள். தேவ தூதர்கள் உங்களை காப்பார். அருமையானவர்களே, யாக்கோபை காப்பதற்கு தேவ தூதர்கள் வருகிறார்கள். இதுதான் காலை, இது அவனுக்கு தெரியாது. பிறகு பார்க்கிறான், தேவ தூதர்கள் கூட வருகிறார்கள் என்பதை. நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. தைரியமாய் போக வேண்டியதுதானே. என்ன செய்கிறார்? 6ஆம் வசனம் வாசியுங்கள். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம். இப்போது பிற்பகல் வேளை, தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற யாக்கோபு. ஏசாவுடைய ஆட்கள் அங்கிருந்து வருகிறார்கள். இவன் பயந்திருந்தானே, அவனுடைய அண்ணனிடமிருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவளை வந்து சொல்லுகிறார்கள், வாசியுங்கள். அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறான். யாக்கோபுக்கு மிகுந்த பயம். கூட வருகிற தேவ தூதர்கள், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் மறந்து போய்விட்டது. 400 பேரோடு ஏசா வருகிறான். என்னை கொன்று போட வருகிறான். என் சொத்துக்களை சிதறடிக்க வருகிறான். நேர் எதிரடையான சிந்தனை அவனுக்குள் வந்து விடுகிறது. என் பிரியமான சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு, வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நடக்கும் பொழுது நேர் எதிரடையாக காரியம் நடக்கும். நான் உன்னை அழைத்து வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்ய வளவும் கைவிடுவதில்லை, உன்னை நான் கொண்டு வருவேன் என்று வாக்களித்தார். இங்கேயோ ஏசா எதிரே வருகிறான். இப்போது கொண்டு வருவேன் என்பது வேறு மாதிரி கேட்கிறது. கொன்று போடுவேன் என்பது எல்லாமே வித்தியாசமாய் கேட்கிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு சூழ்நிலை வித்தியாசமாக இருப்பது கண்டு நீ அதிரியப்படாது. ஆதியிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். பாதியிலே வந்த சூழ்நிலைகள் வெற்றி பெறாது. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை மாத்திரமே வெற்றி பெறுமாகினால் விசுவாசத்தோடு இருங்கள். சூழ்நிலையினாலே தடுமாறி போய்விடாது. இப்போது பாருங்கள், எதிரடையான காரியம் இவரே வித்தியாசமாக எண்ணிக்கொள்ளுகிறான். பயத்தினாலே இப்படி எண்ணுகிறான். 7ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்தான். திரும்பவும் மாம்சிகமான வழிதான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதை அனுப்பி வைக்கலாமா, அதை அனுப்பி வைக்கலாமா, எப்படி தப்பலாம் என்று. ஏற்கனவே அவனுக்கு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவோம் என்ற வார்த்தையின்படி அவனை நடத்தி இருக்கிறார். தேவ தூதர்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் தன்னை வரவேற்க வருகிற ஏசாவை படையெடுத்து வருவதாக எண்ணினான். உன்னை அரவணைக்க வருகிற கரத்தை உன்னை அடிக்க வரும் கரமாக எண்ணிக்கொள்ளுகிறாய். உன்னை தழுவுகிற தென்றலை ஏன் புயலாக எண்ணுகிறாய்?
ஏன் சூழ்நிலையை கண்டு தவறாக கர்த்தரை புரிந்து கொள்ளுகிறாய்? தன்னை வரவேற்க, தனக்கு உதவி செய்ய தன்னுடைய சகோதரன் வந்து கொண்டிருக்கும் போது நேர் எதிரடையாக எண்ணுகிறான். என் பிரியமான சகோதரனே, வியாதி குணமடைந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏற்படுகிற மாற்றம், ஐயோ நேர் எதிரடையாக போகிறேன், பயப்படாதே. கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். நீ பார்த்த எதிரடையான காட்சி அல்ல, நீ பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தமே நிறைவேறும். தைரியமாகிரு. உன் சூழ்நிலை எல்லாவற்றிலும் தைரியமாகிரு. இவன் பயந்து இருக்கிறான், மாம்சீகமான வழிகளை தேடுகிறான். இப்போது யோசிக்கிறான், லாபான் வீட்டுக்கு போய்விடுவோமா, திரும்பவும் போய்விடுவோமா? மிஸ்பா ஒரு தடை, வராதே. சுற்றிலும் பார்க்கிறான், எங்கேயாவது போகலாமா? அந்நாட்களில் சுற்றிலும் திருடர்கள். அந்த பாதை பத்திரமான பாதை அல்ல, எங்கு பார்த்தாலும் திருடர்கள் இருப்பார்கள். எதிரே போனான் ஏசா, பின்னாலே போனான் மிஸ்பா, வலது இடது பக்கம் பயங்கரமான திருடர்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரே ஒரு வழி. 11ஆம் வசனம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறி அடிப்பான் என்று அவனுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாத அந்த வேளையில், நான் சொல்வது போல வாசியுங்கள், எதையுமே செய்ய முடியாத நெருக்கமான வேளையில், பின்னிட்டும் போக முடியாது, முன்னாலையும் போக முடியாது, வலப்பக்கம் இடப்பக்கம் சாய முடியாது. ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் செய்ய முடிந்தது. வானத்தை நோக்கி பார்த்தான், ஜெபம் பண்ணினான். இப்போதுதான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, 20 ஆண்டுகள் கழித்து வனாந்தரத்திலே நின்று யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறான். எல்லாமே கை நழுவி போய்விட்டன. எதுவுமே செய்ய முடியாத நிலைமையிலே ஒன்றே ஒன்று செய்ய முடியும், ஜெபம். பேச முடியாத நிலைமை வந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். நடக்க முடியாத நிலைமை வந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ண முடியும். இந்த காரியத்தை அவள் செய்ய ஆரம்பித்தான். வாசிகள் 11ஆம் வசனம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும், போதும், ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று கர்த்தரை பார்த்து கெஞ்சினான். வேறு வழியே இல்லை, நீர் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என் பிரியமான சகோதரனே, இன்றைக்கு உன்னுடைய வேலை வாய்ப்பு, உன்னுடைய திருமணம், உனக்கு ஒரு குழந்தை பேரு, உனக்கு கிடைக்க வேண்டிய சுகம், நடைபெறுகிற அற்புதம், எல்லாவற்றுக்கும் கர்த்தரை மாத்திரம் நம்பு. கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரை உண்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன், நிச்சயமாய் கர்த்தருக்கு பதில் தருவார். யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுக்கிறார். ஆம், அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்? 12ஆம் வசனம். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொன்னீரே. என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. யார் மாறி போனாலும், எது எதிரடையாக போனாலும், அவனுக்கு அஸ்திபாரம் தேவன் சொன்ன வார்த்தை. நீ சொன்னீரே, நீ சொன்னதுதான் நடக்கும். ஏசா சொன்னதல்ல, சூழ்நிலைகள் சத்தமிடுவதல்ல, நான் கண்ணால் காண்கிற காட்சி அல்ல, என் கர்த்தர் சொன்னதே நடக்கும். ஆகவே வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுகிறார். எனக்கு நீ சொன்னீரே. வாக்குத்தத்தத்தை முகத்தில் எறிகிறார்களே இன்றைக்கு பிரசங்கிமார்கள். நீ சொன்னீரே, உம்முடைய வாய்மொழியிலே நீ சிக்குண்டீர், எனக்கு நீ செய்யும். அப்படி அல்ல, அழுதான். வாக்குத்தத்தத்தை சொல்லி அழுதான். நாம் கட்டளையிட நான் எம்மாத்திரம், கர்த்தருக்கு நான் இன்றைக்கு சொல்கிறார், நான் கட்டளையிடுகிறேன் என்று. வாக்குத்தத்தத்தை வைத்து தேவ சமூகத்தில் யாக்கோபு அழுதான். நாமும் வாக்குத்தத்தத்தை வைத்து தெய்வ சமூகத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ண வேண்டுமே தவிர கட்டளையிட முடியாது. இப்படி சொன்னீரே என்று.
ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாக ஏன் அப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் தன் வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நம்பிக்கை. அருமையானவர்களே, ஏரோது ராஜா அந்த சலோமியை பார்த்து சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தின் பாதியாவது தருகிறேன் என்றார். நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்றார். யோவாசானுடைய தலையை கேட்ட கொடுத்தானவன். ஒரு ஏரோது ராஜா, அற்பமான ஒரு மனிதன் தன் வார்த்தையை காப்பாற்ற முடியும் என்றால், ராஜாதி ராஜன் என் கர்த்தர் தன் வார்த்தையை நிறைவேற்றுவது எவ்வளவா இருக்கும். ஆகவே விசுவாசியுங்கள், என் கர்த்தர் சொன்னது என் வீட்டிலே நடக்கும். விசுவாசிக்கிறீர்களா? சூழ்நிலையினாலே பதறி போகாதீர்கள், சந்தர்ப்பத்தினாலே சஞ்சலம் அடையாதீர்கள். என் தேவன் சொன்னது நிச்சயமாய் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இப்போது அருமையானவர்களே, ஜெபத்திலே தன் உணர்வு அடைகிறான். உலகத்திலேயே பெரிய காரியம் தன்னை ஒருவன் சந்திப்ப அறிந்து கொள்வதுதான். ஜெபம் பண்ணும்போது தன்னை அவன் பார்க்கிறான். இப்போது யாக்கோபு 32 அதிகாரம் 10 வசனம். அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இப்போது அறிந்தான். நான் பாத்திரவான் அல்ல. தன்னை உணர்ந்தான். தன்னை அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதன். இப்போது ஜெபத்திலே அறிந்து கொண்டான். நான் அபாத்திரன், நான் தகுதி இல்லாதவன். அருமையானவர்களே, இப்போது அவனுடைய மனசாட்சி சொல்லுகிறது, அப்பாவை ஏமாற்றினவன், மாமனாரை ஏமாற்றியவன், அண்ணனை ஏமாற்றியவன், ஏமாற்றுக்காரன். பழைய நினைவுகள், தன் குற்றங்களை உணர்ந்து நிற்கிறான். ஆம் அருமையானவர்களே, ஞாபகம் என்ற சமுத்திரம் மரித்து போன நினைவுகளை கணக்கு கொடுத்தது. சமுத்திரம் மரித்தோரை கணக்கு கொடுத்தது. ஞாபகம் என்ற சமுத்திரம் மரித்து போன நினைவுகளை இப்போது கணக்கு கொடுக்கிறது. ஆம், நம்முடைய ஞாபகம் மறைத்து கிடக்கும். ஒரு நாள் நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துவிடும். தெய்வ சமூகத்திலே மன்னிப்பு கேட்காத பாவங்களை ஞாபக மறதி என்ற சமுத்திரத்திலே அடக்கம் பண்ணாதீர்கள். ஒரு நாள் உயிர் தெளிந்துவிடும். ஆகவே தெய்வ சமூகத்தில் நின்று பாவ அறிக்கை செய்து முழுமையாக வெற்றி பெற வேண்டும். மறந்து கிடந்த காரியங்களை தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். மறதி நமக்கு அடைக்கலம் அல்ல. இப்போது மறந்து போன காரியங்கள் எல்லாம் யாக்கோபுக்கு ஞாபகம் வருகிறது. பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், 32:11 வாசியுங்கள். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இது ஒரு ஆழமான ஜெபம், அது முழுமையான ஜெபம் அல்ல. இப்படி ஜெபம் பண்ணினாலும் அவன் உண்மையா இல்லை. இன்னும் தந்திரம் தான். ஆடு அனுப்புவோமா, மாடு அனுப்புவோமா, கழுதை அனுப்புவோமா, இதைத்தான் யோசிக்கிறானே தவிர ஜெபத்திலே வைத்திருக்கவில்லை. ஆக அது முழுமையான ஜெபம் அல்ல. அவனுடைய வாழ்க்கையில் எப்போதும் சதி திட்டம் போடுகிறவன். ஆனால் ஜெபமும் உண்டு. யோசிப்பது சதி, செய்வது ஜெபம். இப்படியே யாக்கோபு இருந்தான். அநேகம் பேர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனால் செய்வதெல்லாம் தவறான காரியங்களாகவே இருக்கும். நேர் வித்தியாசமான வாழ்க்கையாயிருக்கு. யாக்கோபு அப்படித்தான். நல்ல ஜெபம் பண்ணினான், ஆனால் சதி யோசனைகளே அவன் இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே. பிரியமானவர்களே, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்லுவார்கள். டீச்சர் ரிப்பீட்ஸ். டீச்சர் ஏன் திரும்ப சொல்லுகிறாள்? மாணவன் கற்றுக்கொள்ளாததுனாலே. ஹிஸ்டரி ஏன் ரிப்பீட்ஸ்? சரித்திரத்தின் பாடத்தை சமுதாயம் கற்றுக்கொள்ளவில்லை. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். கற்றுக்கொள்ளாததுனாலே சரித்திரம் திரும்ப கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபுக்கு சரித்திரம் கற்றுக் கொடுக்கிறது. உன் மாம்சீகமான காரியங்கள் தோற்று போகும். திரும்ப திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போது பாருங்கள், அவன் வந்து சேர்ந்து விட்டான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு. இதை நான் சொல்லி முடிக்கிறேன்.
இது ராத்திரி வேளை. மாம்சீகமான வழிகள் எல்லாம் அவனுக்கு சமாதானத்தை தரவில்லை. கர்த்தரை நம்பி போய் இன்னும் அவன் சரியாக இல்லை. தடுமாறுகிற மனிதனாகவே இருக்கிறான். 32ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். போதும். அந்த ராத்திரி வேளையிலே யாக்கோபு தனித்திருந்தான். யாருமே அவன் கூட இல்லை. எல்லாரையும் அவன் வேறு பக்கம் அனுப்பிவிட்டான். பிரியமானவர்களே, மன சஞ்சலத்தின் வேளை. அப்பா என்று பிள்ளை விளையாட வரும். மழலை மொழியிலே பேசுகிற குழந்தையோடு விளையாடி கொண்டிருப்பான் தகப்பான். ஒரு நாள் சஞ்சலத்தோடு வருகிறான். அப்பா துறப்பா, ஏன் பிள்ளையை கடிந்து கொடுக்கிறார்? பிள்ளையா அது வேண்டாம். மனசஞ்சலம். தான மாறி அணைத்து தன் மடியில் வைத்த குழந்தையை கூட எடுக்க முடியாதபடி அவனுடைய வியாகுலம் அவ்வளவு பெறுகிறது. பிள்ளையின் சத்தம் கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. யாக்கோபுக்கு அவன் பிள்ளையின் சத்தம் பிடிக்க. பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய்விடு, நான் தனித்திருக்கிறேன். அவன் தனித்திருக்கிறான். அவனுக்கு மிக பிரியமானவர் ராகேல். ராகேல் கேட்கலாம் அல்லவா, நான் உங்களுடன் இரவு இருக்கட்டும்? வேண்டாம், போய்விடு. நான் கூட இருக்கக்கூடாதா? நீ கூட வேண்டாம். beloved Rachel, அன்பான ராகேல் வேண்டாம். ஒரு சூழ்நிலை வரும், கட்டிய மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், உற்றார் வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம். என்னை தனிமையிலே விட்டுவிடு, என்னை தனிமையிலே விட்டுவிடு. பிரியமானவர்களே, ஆத்மா சஞ்சலம், தனித்திருக்கிறான். ஜெபம் பண்ண போகவில்லை அவன். என்னை தனியே விட்டுவிடு, என்னாலே இருக்க முடியவில்லை. என் பிரியமான சகோதரனே, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் உண்டாயிட்டா? என் சகோதரியே, என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் இந்த நெருக்கம் ஏற்பட்டு தனித்து போய் அமர்ந்திருக்கிறாயா? யாக்கோபு தனித்திருக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். எந்த சத்தமும் அவனுக்கு பிடிக்கவில்லை. இப்போது அவன் ஆத்துமா கெத்சேமனைக்குள் நுழைகிறது. ஆத்துமா கெத்சேமனைக்குள் நுழையுமானால் தனக்கு அருமையானவர்களை கல்லெறி தூரம் தள்ளி வைக்கும். ஆத்துமா கெத்சேமனைக்குள் நுழையுமானால் தனக்கு அறிமுகமானவர்களையும் அன்பானவர்களையும் கல்லெறி தூரம் தூர வைக்கும். யாக்கோபு வெகு தூரம் வைத்து விட்டான். ராகேல் வராதே, லேயாள் வராதே, பிள்ளையுடைய சத்தத்தை கேட்க எனக்கு பிரியமில்லை. யாக்கோபு தனித்திருக்கிறான். இப்போ பிரியமானவர்களை, இந்த கல்லெறி தூரத்துக்கு உன் ஆத்மா போகக்கூடாது. ஆண்டவர் கல்லெறி தூரம் போனார். நீ மன சஞ்சலத்தில் கல்லெறி தூரம் போகாது. வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்காதே. தனித்து போய் உட்கார்ந்து விடாதே. இந்த கல்லெறி தூரம் உனக்கு வேண்டாம். நீ கல்வாரி அண்டை வா, கர்த்தர் அண்டை நில். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தனித்து இருக்கும்போது பழைய நினைவுகள் ஓடி வந்து என் சிநேகிதரே என்று உன்னை முத்தமிட்டு நீ பாவி என்று சொல்லும். பழைய நினைவு யாக்கோபை வாட்டுகிறது. நான் பாத்திரவான் அல்ல, நான் பொல்லாதவன். இப்படிப்பட்ட நினைவுகளோடு அவன் உட்கார்ந்திருக்கிறான். இப்போது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி. திடீரென்று ஒரு மனிதன் வந்து போராடுகிறான். வாழ்க்கையில் இப்போது கடைசி அவன் சந்திப்பது போராட்டம். இந்த போராட்டத்தை கொண்டு வந்தது கர்த்தர். உணவு கொடுப்பதனாலோ தேவதூதர்களை அனுப்புவதனாலோ லாபான் கைக்கு தப்பு வைப்பதனாலோ இவன் திருந்தவில்லை.
யாக்கோபு திருந்த வேண்டும் என்றால் ஒரு போராட்டத்தை அனுமதிப்பான். அவன் வாழ்க்கையில் போராட்ட வேண்டும். இந்த போராட்டம் தான் இவனை மாற்றும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். இந்த இரவு ஒரு போராட்டமாய், இது யாக்கோபின் ஜெபம் அல்ல. அநேக பேர் சொல்லுகிறார்கள் யாக்கோபு இரவெல்லாம் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணவில்லை, இரவெல்லாம் எதிர்த்தான், கர்த்தரை எதிர்த்தான் அவன். ஆனால் கர்த்தர் தான் அவனோடு போராடினார். அவனிடத்தில் உள்ள வைராக்கியங்கள், மாம்சீகம், தந்திரம் இவை எல்லாவற்றையும் நீக்குவதற்காக இரவு முழுவதும் கர்த்தர் போராடினார். என் பிரியமான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே இருளான வேளை வந்திருக்கிறதா? கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். எதற்காக? உன்னை சுத்தப்படுத்துவதற்காக, உன்னை ரகசியமாய் உருவாக்குவதற்காக தேவன் இந்த வேளையை அனுமதித்திருக்கிறார். யாருமே இல்லாமல் தனித்து இருக்கிறான். அவனை கர்த்தர் உருவாக்க அனுமதித்தது போராட்டம். அந்த போராட்டத்தில் கர்த்தர் அவனோடு போராடி கடைசியிலே யாக்கோபு விட்டு கொடுக்காமல் இருக்கிறான். இன்னும் மாம்சீகத்திலே நிற்கிறான் அவன். பிரியமானவர்கள், இப்போது 25 வசனம் வாசியுங்கள். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். இப்போது அவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை கர்த்தர் செய்ய. எதனால நீ என்னை எதிர்த்து நிற்கிறாய்? இரவு முழுவதும் என்னை எதிர்த்து ஏன் நிற்கிறாய்? உனக்கு பலம் இருக்கிறது, உனக்கு மாம்ச பலம் இருக்கிறார். அந்த பலத்தை தொட்டார். தேவ சித்தத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்றால், நான் சரியாக வர வேண்டும் என்றால், எதை தொட வேண்டுமோ அதை தொடுவார். ஒரு தாயை மனம் திரும்ப செய்ய பிள்ளையை கர்த்தர் தொடுவார். ஒரு மகனை மனம் திரும்ப செய்ய தகப்பனை தொடுவார். ஒரு தகப்பனை திரும்ப செய்ய மகனை தொடுவார். எங்கே ஒரு மனம் செல்கிறதோ அங்கே தொடுவார். தேவனுக்கு மிஞ்சிய உறவு இல்லை. என் அப்பா என் தேவனை விட பெரியவர் அல்ல. என் மகன், என் பிள்ளை, என் கர்த்தரை விட பெரியது அல்ல. என் தேவனே பெரியவர். ஒத்துக்கொள்கிறீர்களா? கர்த்தரே பெரியவர். எந்த உறவும் அல்ல, தேவனே. அந்த நிலைமைக்கு யாக்கோபு வர வேண்டும். அவனுடைய தொடை சந்தை கர்த்தர் தொட்டார். அவனை பலவீனமாக்கினார். எதற்கு? அழிந்து போவதற்கல்ல. அவன் நொண்டி நடக்க வைப்பதற்கல்ல. அவனுடைய தவறான பலத்தை அவனை நீக்கி சரியான பாதையில் கொண்டு வருவதற்காக கர்த்தர் அப்படி செய்தார். ஆம், உன் மாம்சீகத்தை நிச்சயம் கர்த்தர் தொடுவார். உன் பேச்சு கர்த்தருக்கு விரோதமாக இந்த பேச முடியாதபடி ஒரு நிலைமை வரும். நீ எழுதுவதாக இருந்தால் எழுத முடியாத நிலைமை வரும். உன்னுடைய திறமைகள், தாளந்துகள் எல்லாம் தொடப்படும். என் பிரியமான சகோதரனே, இந்த நாளில் எது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதோ அதை கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடு. எதிர்த்து நிற்காதீர்கள். எதையும் தேவனுக்கு மேல் அதிகமாய் வாஞ்சிக்காதீர்கள். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், தொடர்ந்து போராடுகிறான். கர்த்தர் தொடைச்சந்தை தொட்டார், சுளுக்கிட்டு. இப்போது என்ன நடக்குது பாருங்கள். 26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன். அருமையானவர்களே, அண்ணன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், லாபான் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தன் மனைவிமார் தனக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாம் முடிந்தது. இப்போது ஒரு நிலைமைக்கு வந்த, நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். எனக்கு மனைவி இருக்கிறாள், அது ஒரு ஆசீர்வாதம் தான், அது அல்ல. எனக்கு சொத்துக்கள் இருக்கின்றன, அது ஆசீர்வாதம் தான், அது அல்ல. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த சொத்து சுகத்தை அல்ல, இதற்கு மேலாக நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். என் அருமையான சகோதரனே, சகோதரி, ஆராதனை வேளை முடிகிறது. ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு வருவோம். என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரை பார்த்து கேளுங்கள். இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் சொன்னார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி
சுவரில் எழுதி போடுவதோ வாக்கு தத்தத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டிருப்பதல்ல. இதயத்திலே வேத வசனங்களை பற்றி கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவே